இந்த கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் மிகுந்த பொறாமையாகவும் இருக்கும். பொறாமைக்கு ஏன் காரணம்னா, நான் தந்தை பெரியார் அவர்களை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவரோட கூட்டங்களுக்கு சென்றிருப்பீங்க, அவரோட பிரச்சாரங்களுக்கு போயிருப்பீங்க, அவரோட ஜெயிலுக்கும் போயிருப்பீங்க. பேரறிஞர் அண்ணாவை நான் நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் அவருடைய கூட்டத்துக்கு போயிருப்பீங்க, அவருடைய கழக தேர்தல் பணியாற்றிருப்பீங்க. நான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர்கள் நேரில் பார்த்துருக்கிறேன், இனமான பேராசிரியர் தாத்தாவை நேரில் பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் தந்தை பெரியாரை நேரில் பார்த்துருப்பீங்க, பிறகு அண்ணாவையும் நேரில் பார்த்துருப்பீங்க, கலைஞரும் நேரில் பார்த்துருப்பீங்க, இனமான பேராசிரியரும் நேரில் பார்த்துருப்பீங்க. அதனால தான் அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் முழு காரணம் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எந்த நெருக்கடி காலத்தையும் வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, கலைஞரோடு கூட நின்று கலைஞருக்காக உழைத்தவர்கள், கழகத்திற்காக உழைத்தவர்கள் நீங்கள். உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இது ஏதோ ஒரு இளைஞரணி செயலாளராக, ஒரு அமைச்சராக வந்து உங்களை எல்லாம் செய்கின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கல. ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் ஒரு பேரனாக செய்ய வேண்டிய கடமையாகத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இனியும் தொடர்ந்து செய்வேன் என்று கூறிக்கொண்டு, சென்ற பாராளுமன்ற தேர்தல் அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம். ஒரு 3 காரணங்கள் சொல்லுவேன் அந்த வெற்றிக்கான என்ன காரணங்கள். முதல் காரணம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் தான் நமக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்தாரு. நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனேன். கிட்டத்தட்ட 23 நாட்கள் பயணம் பண்ணி அனைத்து தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணி அனைத்து தரப்பு மக்களையும் போய் சந்தித்தேன். அப்போ அவங்ககிட்ட பார்த்த அந்த திரு மோடி பாஜகவுடைய அந்த வெறுப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அதை தொடர்ந்து வச்சது வந்து திரு மோடி அவர்கள் தான். சென்னையிலையோ தமிழ்நாட்டிலேயோ ஒரு வெள்ளமோ புயலோ மழையோ வராத போது ஒரு முறை கூட வந்து எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் என்ன பண்ணாரு, தேர்தல் அறிவிச்சோன்னே 8 முறை வந்தார். மாதத்துக்கு 4 முறை வந்துட்டு போனார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு. அப்படியே என்ன பண்ணார், இங்கே வந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தர் சிலையில் போய் தியானம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சினிமா ஷூட்டிங் கூட அவ்வளோ சிறப்பாக நடக்காது. அந்த அளவுக்கு விதவிதமாக கேமரா ஆங்கிள்லாம் வச்சு அவர் படம் பிடிச்சாங்க. ஆனால் அவருடைய பருப்பு கடைசி வரைக்கும் வடநாட்டில் கூட வெந்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் என்றைக்குமே வேகாது. நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் இப்போ பறிச்சுக்கிட்டாங்க. இப்போவும் நம்ம அதுக்காக போராடிட்டு இருக்கோம். மாநில உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கோம், கல்வி உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். NEPன்னு ஒன்று கொண்டு வராங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதை நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் அதற்கான உதவித்தொகை கொடுப்பேன்றாங்க. ஆனால் அதில் என்ன வருது, இந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு வருது, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும்னு வருது. குருகுல நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி என்ன தொழில் செஞ்சாங்களோ அதைத்தான் நம்மளும் செய்யணும்னு சொல்லுது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அது மட்டும் இல்லை, வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, மழை வந்தது, எவ்வளோ பெரிய சேதாரம்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம தலைவர் எல்லாருக்கும் கொடுத்தார். ஆனால் இது வரைக்கும் ஒன்றிய அரசு நம்ம கேட்ட ₹1 கூட ஒதுக்கலை. அது மட்டும் நம்ம கொடுத்த GST வரி, இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கட்டுற GST வரிக்கு ₹1 கட்டினா வெறும் 28 பைசா தான் திருப்பி தராங்க. இதையெல்லாம் மக்கள் தெளிவாக உணர்ந்ததால் தான் நம்முடைய கழகத்திற்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்தாங்க.